normalcy now is being restored as stability is attended through நிதி கொள்கை உள்ளிட்ட அத்தியாவசியமான மற்றும் சரியான பேரின பொருளாதார கொள்கை செயற்பாட்டை மேம்படுத்துவதனூடாக பொருளாதாரத்தை வளமை நிலைக்கு கொண்டு வருதல் மற்றும் நிலைத்தன்மையை அண்மித்த பின்னர் இடைக்கால பொருளாதார நிலையான வளர்ச்சி பாதையில் செல்வதாக உறுதிப்படுத்த முடியும். அதேபோன்று அந்த பாதையினூடாக பொருளாதாரத்தின் செழிப்பை உறுதிப்படுத்துவதுடன் நெகிழ்வு தன்மையுடனான பணவீக்கத்தை இலக்காக கொண்ட கட்டமைப்பின் அடிப்படையில் 5% பணவீக்கத்தை பேண எதிர்காலத்தில் இலங்கை மத்திய வங்கி நடவடிக்கை மேற்கொள்ளும். இலங்கை மத்திய வங்கியின் தற்போதைய கணிப்பின்படி விநியோக பிரிவில் ஒருமுறை மாத்திரம் ஏற்பட்டுள்ள விலை மாற்றங்களின் தாக்கம் காரணமாக ஏற்பட்ட பணச்சுருக்க நிலை 2025 ஆண்டின் முதற் பாதியில் நிலவுகிறது. எவ்வாறாயினும் அத்தகைய விநியோக பிரிவுகளின் தாக்கம் குறைதல் மற்றும் தளர்வான நிதி கொள்கையினூடாக ஏற்பட்ட சாதகமான நிலைமைகளுடன் வருடத்தின் பிற்பகுதியில் பணவீக்கத்துடன் நாம் அந்த இலக்கை அடைவோம் என கணிக்க முடியும். இது இடம்பெறும் வரை இலங்கை மத்திய வங்கி சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள தேவைக்கேற்ப மத்திய வங்கியின் செயற்பாடுகளை வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புணர்வை உறுதி செய்யும் நோக்கில் பணவீக்கம் குறைந்த மட்டத்தில் இருந்தாலும் மத்திய வங்கி பணவீக்க இலக்கில் இருந்து விலகுவதற்கான காரணங்களை வழங்கும் விரிவான அறிக்கைகளை பாராளுமன்றத்திற்கு சமர்ப்பிக்கும். 2021 ஆண்டின் பிற்பகுதியிலிருந்து 2023 ஆண்டின் முற்பகுதி வரையிலான உயர் பணவீக்க காலத்திற்கு பின்னர் இந்த தற்காலிக பணச்சுருக்க எல்லைக்குள் வாழ்க்கை செலவு ஓரளவு குறைந்து சாதாரண மக்களுக்கு ஓரளவு நிவாரணம் கிடைக்கும் என நாங்கள் நம்புகிறோம். To ensure that inflation is kept low and stable with a view to promoting overall public welfare.